கண்டறந்து சிந்தியுங்கள் என்றும். இது இந்த இனத்தின் ஒரு புள்ளிய ஒரு பாரிய தவறு. உண்மையா இறுதி வரை நின்று உண்மையா நான் இங்க டிவியில இதுகள்ல புத்தகம் வழி திரிகிற அந்த போலிகளை சொல்லியில உண்மையா இறுதி வரை நின்று சிறை சென்று உடம்பெல்லாம் சிதைஞ்சு சிதைஞ்சு உண்மையா இறுதி வரை நின்று ஆக்களை நான் சொல்றேன். இங்க ஷோ ஈசி சேர்ல ஷோ காட்டி கொண்டு பொங்கு தமிழ் திரிகிற அந்த அந்த போலிகளை நான் சொல்லல உண்மையா இறுதி வரையும் களமாடி சிதைஞ்சு மக்களுக்காடி இன்று வரை இறுதியா போராடி கொண்டு ஐக்கிய நாடு சபையில சாட்சியமா நிற்கிற ஆக்களை நம்பாமல் போராடி தளபதி தளபதிகள் துணைவிமாரா ஐக்கிய நாடு சபையில சாட்சி சொல்லி கொண்டு இருக்கிறவரை கௌரவிக்காமல் அவமானப்படுத்தி கொண்டு திரிகிறாக்களை நான் சொல்றேன். இவர்கள் செய்த தவறு. இந்த மக்கள் தங்களுக்காண்டி உண்மையா இருக்கிறவர்கள் யார், போலியல் படம் காட்டுறவர்கள் யார் என்று தெரியாமல் செய்யப்பட்டதன் காரணமாகத்தான் இவர்கள் அர்ஜுனாவை கொண்டுறார்கள். எங்களை அழிச்ச அனுராவை கூட தலைக்கு மேல தூக்கி பிடிக்கிறார்கள். அது சரத் பொன்சேகா எங்களை இதண்ட சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிச்சார்கள். இப்ப புற்றுநோய் ஐக்கிய நாடு சபையில் புற்றுநோய் எங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று சொல்ற இளஞ்செழியனையும் காவி திரிகிறார்கள் என்றால் இவர்கள் இவர்கள் ஒரு தலைவரை தேடுகிறார்கள். ஆனா தலைவர் என்றவர்கள் அதுங்கிற தேசத்தை நிழலு கூட நெருங்க முடியாத கழிவுகளை எல்லாம் இவர்கள் தலைக்கு மேல தூக்கி கொண்டு போறார்கள் என்றால் அவலத்துக்கு மனதால நல்ல பாதிக்கப்பட்ட மனிதர்களா இருக்கிறார்கள். அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க தரேன். சுதந்திரம் நினைக்கிறீங்களோ? சுதந்திரம் இல்லாட்டி சண்டோன்னு நினைக்கிறீங்களா? சுதந்திரம் வேலை நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இப்ப திரும்ப அண்ணனோட போக்கெல்லாம் எப்படின்னா இருக்கு உங்களோட பார்வையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருமாவளவன் அவர் அரசியல் அவற்ற அரசியலுக்குள்ள நாங்க போவே இல்லை. ஆனால் அவர் எங்க தேசத்துல இருக்கும் வரையும் திருமாவளவன் அந்த அப்படி நாங்கள் பதிவிடுறது அது ஒரு ஆரோக்கியமாக இருக்காது. திருமாவளவன் என்று சொல்ற அந்த சதாப்தம் அந்த மக்களினுடைய அந்த அவரோடு பேசக்குள்ளதான் அந்த வழி தெரியும். அவரோடு நாங்கள் பழகிய விதங்களும் அவர் பேசிய விதங்களும் எங்களுடைய ஒரு மிக பெரும் தந்தையின் முன் அவர் வடித்த அந்த கண்ணீரும் அவர் அந்த மக்களுக்காக அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் அதற்காக அந்த அரசியலுக்குள் அவர் சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். அதை புரிந்தால்தான் இவர்கள் தெளிவான அரசியல்வாதிகள். இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் ஐயா திருமாவளவன் அவர்கள் நாட்டுக்கு போயிட்டார் என்று விமர்சனம் செய்கிறவரை முதல் தங்களை தட்டி பார்க்கணும். இதே வன்னி மண்ணில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிற போது எத்தனை பேர் காட்டுக்களோடு இருந்து எங்களுடைய பேச்சுவார்த்தை காலங்களில் வந்த ஈழத்தமிழர்கள் புலத்தில் இருந்தும் இந்தியாவுக்கு சென்று அந்த மக்களை தயார்படுத்தினவர்கள் கிடையாது. அப்ப அதே போன்றுதான் அந்த இலங்கை பிரதேசத்தில் வாழ்ந்த மக்களும் தெருவில் இருந்து இறங்கி போராடியவர் கிடையாது. உயிருக்கு பயம். ஏன் இதே இறுதி களமுனையில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களில் இருந்தவர்கள் நான் 1000 ஏந்தி போராடணும் என்று கிளிநொச்சியை விட போகின்றோம் என்று இணைந்தவர்கள் கிடையாது. அப்ப நாங்கள் யாரையும் இங்கே அவமானப்படுத்த வேண்டிய தேவை எமக்கு அல்ல, ஈழத்தமிழர்களுக்கு அல்ல. ஈழத்தமிழர்கள் தங்களுடைய சுய நிர்ணய உரிமைக்காக இறுதி வரைக்கும் போராடினார்கள். அண்ணா திருமாவளவன் போன்றவர்கள் அவர்களுடைய மக்களுக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையையும் காலங்களையும் அந்த தமிழ்நாட்டில் அரசியலுக்குள் ஏற்றவாறு தங்களையும் உருமறைத்து கொண்டு அவர்கள் பயணிக்கின்றார். இதை நாங்கள் தவறு சொல்லிக்கொண்டு அந்த மக்களினுடைய அரசியலை நாங்கள் துடைத்து எறிந்து விடவும் முடியாது. அங்கே இருக்கின்ற வலிகளை அது அவரோடு பேசினால்தான் புரியும். அந்த மக்களினுடைய அந்த சேரி வாழ்க்கை என்கின்ற அந்த பதம் அது இன்று நேற்று அல்ல. இதுக்கு நாங்கள் தண்ணி இல்லாத காலத்தில் இருந்து போக வேண்டும். அதற்கு பிறகு ஒவ்வொருவரும் வந்த தத்துவத்தின்படி இவர் இளங்காலத்தில் இருந்து இவர் என்ன செய்தார் என்பதும் பிறகு நாங்கள் இவர்களை சந்தித்து உரையாடும் போது நாங்கள் இருக்கின்ற நிலைமைகளை பார்த்து பேசுகின்ற விடயங்கள் என்று இப்படி பல இருந்தது. அதனால் நாங்கள் அதுக்குள் நிற்காமல் நாங்கள் எங்களுடைய விஷயங்களை பார்த்து கொண்டு போவோம். நாங்கள் யாரையும் இங்கே கருத்தரங்கால் துடைச்சு எறிஞ்சு கொண்டு போயிடக்கூடாது. அது ஒரு நாங்கள் எங்களை கையாளுகின்றவர்களை ஆளாதீர்கள் என்பதும் எங்களுடைய மக்கள் ஒரு இடத்தில் தேங்கி விடாதீர்கள் என்பதற்காக தான் நாங்கள் பேசுகின்றோம். எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள், மலேசியா மக்கள், சிங்கப்பூர் மக்கள், கேரளா மக்கள், தெலுங்கானா மக்கள் எல்லாரும் எங்களோட விடுதலைக்கு வேணும்.
உலகத்தில் எந்த மொழியை கொண்டு எந்த மதத்தை நின்றவர்கள் என்ற அடிப்படை எங்களுக்கு தேவை. எங்களுக்கு எல்லாரும் வாங்கோ, இந்த மாவீரர்களுடைய கனவை நினைவாக்குறதுக்கு எங்களோட ஒன்று சேருங்கோ. இவ்வளவுதான் எங்களுடைய ஈழத்தமிழர் கருத்தரங்கமாக இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் யாரையும் இங்கே குறை சொல்லுவதற்கு தயாராக அல்ல. என் அன்புக்குரியவரே, வந்தவருக்கு வாய்ப்பளியுங்கள். நிக்கிறீங்களோ? வணக்கம் 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 கதிரட்டா, அப்படி இருக்கு? வணக்கம், நல்லா இருக்கிறோம். நீங்க? இருக்கிறோம். என்ன ஸ்ட்ராட்டஜி போய்கொண்டிருக்கு? ஐயா இளஞ்செழியன் அவர்களினுடைய பாராட்டுக்கள் இலங்கை நீதிமன்றத்தை அலங்கரித்து உள்ளகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற தொனிப்பொருளில் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமா. இப்ப இது நாங்கள் தொடர்ந்து ஓராண்டுக்கு மேலாகவே உள்ளூராட்சி மன்றத்தில் இருந்தே நான் இவருடைய நகர்வுகள் எப்படி போகுது என்ற விடயங்களை இந்த கருத்தியல் ஊடாக ஒரு தனி மனிதனாக செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில நடந்து முடிந்த ஓராண்டுக்குள் இவர் இந்த தன்னுடைய பதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக எவ்வாறான நகர்வுகளை மேற்கொண்டார் என்பதையும் அவதானித்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் இப்போது எங்கே அச்சம் பெறுகிறது என்றால், தமிழ் மக்களாகிய எமக்கு பூ ஒன்று பிரித்தானியா வந்தது, பிரித்தானியாவில் இருந்து சுவிஸ் நாட்டுக்கு பூகம்பம் வந்தது, சுவிஸ் நாட்டிலிருந்து பிரான்ஸ் நாட்டுக்குள் பூகம்பம் புயலானது, சுனாமியானது என்ற ஒரு நிலை கருத்தை ஐயா அவுத்து விட்டிருக்கார். அது மட்டுமில்ல, அன்புக்குரியவர்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இங்கே ஐயா ஒரு வக்கிரத்தை வாந்தி எடுத்திருக்கிறார். எந்த இடத்தில் என்று சொன்னால், அகிம்சை அது தந்தை செல்வாக்கு முன் நடந்த போராட்டம், அகிம்சை என்பதை குறிக்கிறார். இம்சை எது? தந்தை செல்வாக்கு முன் நடந்த போராட்டம் அகிம்சை என்றால் அதற்கு பின் நடந்தது இம்சையா என்ற கேள்வி தமிழ் மக்களாகியிடம் வருகிறது. அப்ப அவர் அதற்கு பின் நடந்த இந்த விடுதலை போராட்டத்தை இம்சையாக பார்க்கின்ற மனிதரா? இது நான் சொல்லவில்லை, அவர் சொல்லியிருக்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அது மட்டுமல்ல, இந்த உலகத் தமிழினம் 16 ஆண்டுகளாக சர்வதேச பொறிமுறையின் ஊடாகத்தான் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு என்று சொல்லி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொரு தேசிய இனங்களும் இந்த சர்வதேச ஐநா பொறிமுறையின் ஊடாகத்தான் விடுதலையை பெற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் மேற்கத்திய நாட்டினுடைய அதிகார பசிக்காகத்தான் ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலை நசுக்கப்படுகிறது. ஆனால் அவர்களின் அதிகார போட்டிக்குள் ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலை புறப்படுக்கும். கிழக்கு திமோர் அவ்வாறுதான் பிறந்தது, பிரித்தானியாவின் தேவைக்காக பிறந்தது. இன்று மேற்கத்திய நாடுகளின் செல்லப்பிள்ளையாக இருக்கின்ற ஸ்டேல் அந்த நாடுகளின் கட்டளையை மீறி ஒரு காசா மீது மிக பெரும் ஒரு போரை பலஸ்தீன மக்கள் மீது கட்டவிழ்த்து விடுகின்ற பொழுது கட்டுப்பாட்டை மீறிய குழந்தையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு தேசிய இனத்தை விடுதலை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எமது வரலாற்றில் எங்க மக்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே அந்த வகையில் எங்களுடைய விடுதலை என்பது உலக பரப்பெங்கும் இருக்கின்ற இந்த வல்லாதிக்க நாடுகளுடைய மனங்களை வென்று அவர்கள் இந்த ஐக்கிய நாட்டு பொறிமுறையினூடாக எங்கள் விடுதலையை உறுதிப்படுத்தும். ஆனா ஐயா இளஞ்செழியன் முற்றிலுமாக அதுக்கு மாறுபட்டவராக இருக்கிறார். அவருடைய நிலைப்பாடு ஐக்கிய நாட்டு படைகள் ஐநாவினுடைய கால்பதிப்புகள் எந்தெந்த நாடுகள் எல்லாம் நடக்கிறதோ அங்கு அத்தனையும் இழந்துவிடும் என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதனுடைய கோட்பாட்டினுடைய நோக்கம் உள்ளக பொறிமுறைக்குள் தான், ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தான் நாங்கள் வாழ்வதற்கான இருக்கிறோம் என்ற நிலையை ஐயா இங்கே கட்டவிழ்த்து விட்டு வாரார். இங்கே கோட்பாடைய ஆரம்பத்திலே மாறுபட்டு இருக்கும் நிலையில் சில மூடர்கள், மனிதன்களை விரும்புகிறவர்கள் கோட்பாட்டை தொலைத்து இத்தனை அப்ப ஐயாவின் கருத்தின்படி இந்த உள்ளக சுயநிய உரிமைக்குள் நாங்கள் வாழ்வதற்கு தயாராகி இருந்தால் அல்லது ஒன்றுபட்ட இலங்கைக்குள் நாங்கள் வாழப்போறோம் என்றால் இந்த 60,000 மாவீரருடைய தியாகம் எவ்வாறு? இந்த 60,000 மாவீரரை நாங்கள் இழந்திருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. எதற்காக நாங்கள் அவர்களை இந்த அந்த மண்ணிலே விதைத்தோம்? தமிழீழம் என்ற ஒரு தேசம் விடுதலை அடைய வேண்டும், தமிழர்கள் விடுதலை அடைய வேண்டும், தமிழருடைய மண் விடுதலை அடைய வேண்டும். இந்த உலக பிறப்பில் இருக்கிற தமிழினம்
இந்த உலக பரப்பில் இருக்கிற ஒட்டுமொத்த தேசிய இனங்கள் போல் தமிழினமும் சுயநீ அடிப்படையில் தன்னுடைய தேசத்தை விடுதலை அடைந்து தன்னைத்தானே ஆளுகின்ற சுயாட்சியோடு அந்த பூர்வீக மண்ணிலே நிலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விடுதலை போராட்டம் நடந்தது. அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்காக உறவுகளை நாங்கள் ஆயுதமேந்தி போராடினமே ஒழிய ஆயுதத்தின் வன்மம் கொண்டு நாங்கள் போராடவில்லை, ஆயுதத்தின் மோகம் கொண்டு நாங்கள் போராடவில்லை. ஆயுத வெறியர்கள் நாங்கள் அல்ல. ஆயுதம் ஏந்தி எங்கள் நிலங்களை ஆக்கிரமித்தார்கள், எங்கள் வாழ்விடங்களை சிதைத்தார்கள், எங்கள் உறவுகளை வகை தொகையின்றி பிச்சி குதறி வன்புணர்வு கொண்டார்கள். எமக்கு வேற வழியில்லை. நாங்கள் ஐயா கூறியது போன்று சத்தியகிரக வழியிலும் போராடி இருக்கிறோம், அஹிம்சை வழியிலும் போராடி இருக்கிறோம், நிராயுத பாணிகளாக நின்று போராடி இருக்கிறோம். காளிமுக திடலில் வாய்களில் துணிகளை கட்டிக்கொண்டு எங்கள் முன்னோர் நின்று போராடி 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 குனியப்பட்டு அடித்து துரட்டப்பட்டு அவமானப்பட்டு இறுதியில் வேற வழியில்லாமல் தமிழ் தேசிய இனம் எந்த பேர்ணவாதம் ஆயுதத்தோடு வருகிறதோ அதே ஆயுதத்தால் திருப்பி அடிப்பதன் மூலம்தான் எமது இருப்பை அங்க உறுதிப்படுத்தலாம் என்ற வகையில் தான் இந்த ஆயுத போராட்டம் வந்தது. எம்மிடம் ஆயுதத்தை திணித்தது சிங்கள பேர்ணவாத அரச இயந்திரம், அடக்குமுறை. எனவே இங்கு இப்படித்தான் பார்க்க வேண்டும். இங்கு அகிம்சை இம்சை என்ற இந்த 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 கட்டுக்கதைகள், இந்த கம்பி சுத்திர விளையாட்டுகள் எல்லாம் ஐயா நிறுத்திக்கொள்ளும். ஐயாவினுடைய முதுமையும் ஐயாவினுடைய அறிவும், ஐயா ஸ்வீடன் சென்று மனித உரிமைகள் அமைப்பின் கூடாக பட்டங்களை பெற்று வந்தவர். இன்று வரை இந்த நிமிடம் வரை எந்த மேடைகளிலாவது தனக்கு பதவி இல்லை என்று அழுகின்ற ஐயா எந்த மேடையிலாவது அவர் பதவி செய்திருக்கிறாரா? என் இனம் அழிக்கப்பட்டது சிங்கள பேரினவாதத்தால் திட்டமிட்ட ஒரு இன அழிப்பு, அந்த இன அழிப்பை நான் ஒரு தமிழனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை பதிவு செய்ய திராணியற்ற ஒருவர் என் மண்ணுக்கும் என் நிலத்துக்கும் என் மக்களுக்கும் தலைமையேற்கும் தகுதியற்றவர் என்பதைத்தான் நாங்கள் பதிவு செய்கிறோம். தனி மனிதனாக ஐயாவை யார தழுவி ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம். ஆனால் என்னுடைய கோட்பாட்டை வென்று தருவாரா என்றால் அதுக்கு ஐயா சரிப்பட்டு வரமாட்டார் என்பதை சொல்லுகிறோம். ஐயா தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இலங்கையினுடைய ஒருமைப்பாட்டுக்குள் வாழ்ந்தார். இலங்கையினுடைய நீதியை நிலைநாட்டினார். நாங்கள் அன்பு உறவுகளே, நாங்கள் எதற்காக போராடினோம்? இலங்கை என்ற தேசம் அதனுடைய நீதியினூடாக தமிழர்களுடைய உரிமையை பறித்தது, இருப்பை கேள்விக்குறியாக்கியது, அடித்து துரத்தியது. இது அத்தனையும் இலங்கை நீதியினூடாக செய்தது. நாங்கள் வேற வழியில்லாமல் மகாவம்சத்தின் மனநிலையில் கட்டப்பட்ட அந்த நீதி தமிழ் மக்களை வஞ்சித்தது, கொன்று புதைத்தது. வேறு வழியில்லாமல் இந்த நீதியிலிருந்து எங்களையும் எங்கள் இனத்தையும் எங்கள் இருப்பையும் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஆயுதம் தூக்கி போராட வேண்டும் என்று எங்கள் இளைஞர்கள் கிளந்தெழுந்ததே பௌத்த பேர்ணவாதத்தினுடைய நீதி. அந்த நீதியை எதிர்த்துத்தான் நாங்கள் போராடினோம். ஆனால் ஐயா என்ன செய்து கொண்டிருந்தார்? தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு குலாம் இந்த மண்ணுக்காக போராடி போராடி செத்து கொண்டிருந்தது. ஐயா உயர் பதிப்புகளை படித்து 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 மேலே வந்து சிங்களத்தின் நீதியை நிலைநாட்டினார். நீதி இல்லாத தேசத்தின் நீதி விலகாத நீதவான் என்ற பெயருக்கு சொந்தக்காரரா ஐயா இருந்தார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் நிலைநாட்டிய நீதி பௌத்த மகாசங்கத்தால் கட்டப்பட்ட நீதி. அந்த நீதி தமிழ் மக்களுக்கு அநீதி விளைவித்தது, தமிழ் மக்களுடைய உரிமையை பறித்தது, தமிழ் மக்களுடைய வாழ்விடத்தை அபகரித்தது, தமிழ் மக்களை சொந்த மண்ணிலே இருந்து அகதியாக்கியது, அடித்து துரத்தியது. இன்றும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது, தொடர்கதையாக இருக்கிறது. தொல்பொருள் திணைக்களம், வனஜீவாசிய திணைக்களம், வனலாக்கா திணைக்களம், கடல் மேற்கோள் பாதுகாப்பு என்ற வகையில் இன்று நெடுங்கேணி பிரதேசம் வரை அதனுடைய நீதியினூடாக சிங்கள குடியேற்றங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அன்பு உறவுகளே, முல்லைத்தீவு என்பது தமிழ் மக்களுடைய கோட்டையாக இருந்தது. மண்டியிடாத மண், வீரம் செறிந்த மண். இன்று எங்களுடைய பிரதிநிதித்துவம் இழக்கப்பட்டு 22% சிங்களவருடைய பிரதிநிதித்துவம் அங்கே மேலோங்கி இருக்கிறது. இன்னும் 10 ஆண்டுகள் சென்று விட்டால் எங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? நாங்கள் எதை நோக்கி நகரப் போறோம்? நாங்கள் எவ்வாறான விலைகளை கொடுத்திருக்கிறோம் அந்த மண்ணிலே? அப்ப இங்க ஒன்றுபட்ட இலங்கை என்ற பேச்சுக்கே தமிழ் தேசிய இனத்தில் இடமில்லை. நாங்கள் தனித்துவமான தேசத்தின் குடிகள், தனித்துவமான வாழ்வியலை கொண்டவர்கள், தனித்துவமான பண்பாட்டை கொண்டவர்கள். எங்கள் நிலத்தில் எங்களை வாழ விட்டு நீங்கள் உங்கள் நிலத்தில் வாழுங்கள் என்ற கோட்பாட்டை
பின்னி தூக்கி சுமந்தவர்கள். ஒருபோதும் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் நாங்கள் வாழுகின்ற மனநிலையில் அல்லது அந்த தத்துவத்தை ஏற்றிருந்தால் 60,000 பேரை அந்த மண்ணிலே கொடுத்திருக்க வேண்டிய தேவையில்லை. இன்று 2-3 குழந்தைகளை இந்த விடுதலைக்காக கொடுத்துவிட்டு இடிந்த கூரைக்குள் கட்ட வசதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எண்ணற்ற குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஏன் அவர்களுடைய பிள்ளைகளும் ஐயாவை விட சிறந்த நீதவானாக படித்து வந்திருப்பார்கள். உயர் படிப்புகளை படித்தவர்கள், வெளிநாடுகளில் மிக பெரும் அறிவார்த்த மிக பெரும் துறைகளிலே படித்தவர்கள் தான் தங்கள் எதிர்காலம், தங்களுடைய வாழ்க்கை என்று பாராமல் அத்தனையும் தூக்கெறிந்து என்னுடைய நிலம், என்னுடைய தேசம், என்னுடைய மக்கள், எனக்கான விடுதலை என்று வந்து இந்த களத்திலே வீரச்சாவடைந்த அந்த மண்ணுக்கடியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றுபட்ட இலங்கையோ இலங்கையினுடைய ஒருமைப்பாட்டை ஏற்றவர்கள் அல்ல. எங்களுடைய சுயநிய உரிமையின் அடிப்படையில் எங்களுடைய தேசத்தை எங்களை வாழ விடுகின்ற போது நாங்கள் அண்ணன் தம்பியாக வாழ முடியும். இலங்கை தீவுக்கு ஒரு ஆபத்து வருகிற போது நாங்கள் கரங்கோத்து அதை எதிர்ப்பதற்கு தயாராக நிற்கிறோம். இந்து பசிபிக் சமுத்திரத்திலே நாங்கள் எங்களுடைய தேசத்தில் நாங்கள் ஆளுகிறோம், உங்களுடைய தேசத்தில் நீங்கள் ஆளுங்கள். உங்களுடைய சுயநிய உரிமையோ உங்களை அடக்கி உங்கள் மண்ணில் ஒரு பிடியை கூட இந்த 32 ஆண்டுகளில் நாங்கள் கைப்பற்றியது உண்டா? யாராவது சொல்ல முடியுமா? எந்த இடத்திலேயாவது நாங்கள் கைப்பற்றி அந்த இடத்தில் தமிழருடைய வாழ்விடத்தை, தமிழருடைய அடையாளத்தை நிலைநிறுத்தி இருக்கிறோமா? இல்ல. ஆனால் நாங்கள் சொல்ல முடியும், சிங்கள பேர்ணவாதம் எங்கள் இடத்தை எவ்வாறு மாற்றியது என்பதை பல சான்றுகள் இருக்கிறது. அது இந்த நிமிடம் வரை நீண்டு கொண்டே போய்கொண்டிருக்கிறது. எப்படி எங்களுடைய கிழக்கு மாகாணம் சிங்களமயமாக்கப்பட்டது, இன்று அதே போன்ற ஒரு நிலைதான். எப்படி திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு நகர்பகுதியாக தமிழர்கள் சேர்ந்து வாழுகின்ற போது அதை சுற்றியுள்ள புறநகர் பகுதியில் சேர்நுவர என்ற ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து அங்கு சிங்களமயமாக்கல் பட்டு சேர்நுவர அல்ல கந்தலாய் என்ற சுற்றி சிங்களவர்கள் இருப்பார்கள். அதே போல்தான் வன்னி பெருநில பிறப்பெங்கும் மைய பகுதியிலே தமிழர்கள் இருக்கிறார்கள், சுற்றி சிங்களவர்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நெடுங்கேணி வரை வந்து விட்டார்கள். இனி அப்படியே மடு, அப்படியே தேவன்புட்டி, அப்படியே பாலாறு, அப்படியே பாலாவி, அப்படியே பூநகரி, முக்கம்மன் வரைக்கும் அவர்களுடைய ஆக்கிரமிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து கேள்வி கேட்க ஒரு நியாயம் இல்லை. இதற்காக குரல் கொடுக்க ஐயா வரமாட்டார். நான் வருவேன், வரமாட்டேன், வந்தால் முதலமைச்சர் கருதைக்கு தான் வருவேன், ஆனால் ஐநாவை நம்ப மாட்டேன், எனக்கு உரிமை வேண்டும் என்றால் நீங்கள் என்ன சொல்ல வாரீர்கள்? சிங்கள தேசம் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இந்த ஒரு தீர்வை பரிசீலிப்பதற்கு நாங்கள் தயார் என்று சொல்லுகிறது. கடந்த 100 ஆண்டுகளாக ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு தீர்வை வழங்குவார்கள் என்று எண்ணித்தான் இருந்தோம் 2002 வரை. ஆனால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு எங்களை ஏமாற்றி தொடர்ந்து எங்களை இன அழிப்பு செய்ததின் விளைவு சர்வதேச ரீதியாக 3ஆம் தரப்பு மத்தியஸ்தத்தின் ஊடாக தமிழ் மக்களுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் அடிப்படையில தமிழ் மக்கள் நகர்ந்திருக்கிறார்கள். இனி அதுக்கு வாய்ப்பே தமிழ் மக்களிடம் இல்லை. அப்படி ஒரு நிலை நீங்கள் எடுத்தால், இந்த தமிழ் மக்கள் எடுத்தால், அது இந்த 60,000 மாவீரரை கொடுத்த அந்த மாவீரர்களுக்கும் அந்த தலைவனுக்கும் அந்த தலைவனை அரணாக காத்த மக்களுக்கும் செய்கின்ற வரலாற்று துரோகம். நீங்கள் இந்த முடிவை முதலே எடுத்திருந்தால் அத்தனை இந்த 60,000 பேரும் தங்கள் உயிர்களை இந்த தேசத்தில் அர்ப்பணிக்க வேண்டிய தேவை வந்திருக்கா. எனவே இது ஆழமாக பார்க்க வேண்டிய விடயம். தனி மனித விருப்பென்பது வேறு, தத்துவத்தை ஏற்பதென்பது வேறு. நாங்கள் தனி மனிதனை ஏற்று இந்த இடத்திலே நிற்கவில்லை, தத்துவங்களை ஏற்று நிற்கிறோம். எனவே ஐயா இளஞ்செழியன் நல்ல மனிதனாக இருப்பதனால் என் தேச விடுதலையை நகர்த்துவதற்கு உகந்தாளாண்டால் இல்லை. நிச்சயமா இந்த கருத்து தான் நாங்களும் நாங்கள் ஆரம்பத்தில் அவற்றை நகர்வு பார்க்கும்போது அவர் ஒரு எங்களோட மக்கள் இப்போ ஒரு மக்கள் தலையில்லாதா இருக்கும்போது அவர் இந்த மக்களை ஒற்றுமை, அது தமிழ் மக்கள் மட்டுமில்லை, இஸ்லாமிய மக்கள் மற்ற சிங்கள மக்கள் மத்தியிலும் ஒரு உறவு பாடமா இருப்பார்ன்ற ஒரு இதுதான் நாங்கள் பொதுவாகப்படபடியத்தில் நாங்கள் அவரை அணியிருந்தோம். ஆனால் இப்போ அவர் ஐக்கிய அதுவும் அதை வைத்துக்கொண்டு ஐக்கிய நாடு சபையில எங்களை உரிமைக்காண்டி கதைப்பாரண்ட இதெல்லாம் நாங்கள் இதான் இருந்தோம். ஆனால் இப்போ அவர் திட்டவிட்டமா தான் ஐக்கிய நாடு சபையை ஒரு புற்றுநோய் என்று சொல்லி கடந்து போகும்போது அது புற்றுநோய் ஐக்கிய நாடு சபை இல்லை, அவற்றை மனதில் இருக்கிற அவற்றை உள்ளந்தான், அவற்றை நீதி, அவர் சிங்களத்துல நீதியை தூக்கி தலைக்கு மேல தூக்கி வச்சிருக்க அந்த நீதி தான் ஒரு புற்றுநோய் என்றதை அவர் தெளிவா சொல்லிட்டு போறார். அது இறுதி அதுல திட்டவிட்டமா இறுதி நாள்ல
அதுல வந்து ஐக்கிய நாடு சபையின் செயற்பாடுகள் கண்டு ஐக்கிய நாடுல எங்களுக்காண்டி ஐக்கிய நாடு நிக்கிறவர்கள் பெயரையும் அதுல குறிப்பிட்டிருப்பார். அதுல கொஞ்சம் அதையும் பார்க்க இன்னும் கூட பேர் அதுல நின்றார்கள். வேற வேற அணியில இருந்து வேற நான் வந்து மூன்று அணியை பார்த்தேன். அதே மாதிரி கூடுதலான அணிகள் வந்து நின்றிருப்பார்கள். அதை நான் கவனிக்கல, நிச்சயம் நின்றிருப்பார்கள் அதுல. ஆனா அவர்கள் மத்தியில வந்து இறுதியில தன்னை முடிவுரையா வந்து ஐக்கிய நாடு சபை வந்து குற்றவாளி கூண்டில் ஏற்றி புற்றுநோய் என்று சொல்லி கடந்து போறார் என்றால் அவற்றை முழு அஜெண்டா வந்து அப்படியே தெரியுது. நாங்கள் வந்து அதை வந்து வடிவ ஆய்வு செய்யும் போது அவற்றை அஜெண்டா எப்படி முதல்வர் வந்து அழுது தனக்கு பதவி உயர் கிடைக்கல அனுரா வந்து கட்டாய ராயணமா தந்துட்டார், ஓய்வு தந்து